சென்னை எழிலக வளாகத்தில் கிராம உதவியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 11/2/2026 முதல் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகின்றது. இந்த போராட்டத்திற்கு ஒருங்கிணைப்பாளர் ஆர். முருகன், பிச்சைக்குட்டி, திருப்பதி குருநாகப்பன், தில்லை கோவிந்தராஜன் மற்றும் வெங்கடாச்சலபதி ஆகியோர் தலைமை வகித்தனர். தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக தமிழக அரசு தமிழக மக்கள் தலைமை ஊதியம் மக்கள் தலைமை ஊதியம் உடனடியாக வழங்குகிறீங்க. கிராம உரிமைக்கு நான்காம் விலக்கு உறுதியான ஊதியம் வழங்குறீங்க. உடனடியாக வழங்குறீங்க வழங்குறீங்க வழங்குறீங்க. நான்காம் விலக்கு உறுதியான ஊதியம் வழங்குறீங்க வழங்குறீங்க வழங்குறீங்க. ஒன்றிய அலுவலர் சங்க மாநில தலைவர் வி. மகேந்திரகுமார், வருவாய் நிர்வாக ஆணையரகத்தின் மாநில துணைத் தலைவர் தோழர் ஆனந்த், மேலாண் மாநில பொதுச் செயலாளர் தமிழ்ச்செல்வன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த ஒருங்கிணைப்பாளர் முருகன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி பல கட்டமாக போராட்டம் நடத்திய நிலையில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளோம். கிராம உதவியாளருக்கு வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் டி கிரேட் கோரிக்கையான சம்பளம் ரூபாய் 15,700 வழங்கிட வேண்டும். கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை எனில் மறியல் போராட்டம் நடத்த தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் இது தொடர்பான அரசாணையை அரசு வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறினார். கிராம உதவியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு 5ஆம் தேதி முதல் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலும் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனால் வரை மாநில நிர்வாகிகளை இந்த அரசு எங்களிடம் அழைத்து பேசவில்லை. ஆகையால் அந்த போராட்டத்தில் எந்த ஒரு நிகழ்வும் கிடைக்கவில்லை என்று இன்று எழிலகத்தில் காத்திருப்பு போராட்டம் மீண்டும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆகையால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் தயவுகூர்ந்து ஒரே ஒரு கோரிக்கையான 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் கோரிக்கையை எங்களுக்கு உடனே இந்த அரசு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் மறியல் போராட்டமே மாறும் என்பதை இந்த நேரத்தில் இந்த அரசுக்கு எச்சரிக்கிறோம். 25-30 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா, தயவுசெய்து 4ஆம் நிலைக்கு இணையான டி கிரேட் ஊதியத்தை மாண்புமிகு முதலமைச்சர்களும் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்களும் எங்களை அழைத்து பேசும் வரை இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். உடன் கூட்டமைப்பின் நிர்வாகிகள், கூட்டமைப்பின் உறுப்பினர் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.